ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேச முடியும். இனிமேல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல். இப்போதிலிருந்து இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன். Now on, இப்போதிலிருந்து. After this, இதற்கு பிறகு. After this அப்படின்னா இதற்கு பிறகு. After that அப்படின்னா அதற்கு பிறகு. After that. From this day on அப்படின்னா இந்த நாளில் இருந்து. From this day on அப்படின்னா இந்த நாளில் இருந்து. From this time on அப்படின்னா இந்த நேரத்தில் இருந்து. From this time on இந்த நேரத்தில் இருந்து. ஸோ இந்த தமிழ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இனிமேல் தான் சாப்பிட வேண்டும். ஸோ இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம பேச்சு வழக்கில் இனிதான் நான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஈட் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வாண்ட் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிட வேண்டும். இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் தான் சாப்பிட வேண்டும். ஐ வாண்ட் டு ஈட் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் தான் வேலைக்கு போக வேண்டும். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் தான் வேலைக்கு போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் தான் படிக்க வேண்டும். எல்லாமே எக்ஸாமுக்கு படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை இனிதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா I want to study from now on. இனிமேல் தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு I want to study. இனிமேல் தான் இதுக்கு நம்ம இங்கிலீஷில் from now on அப்படின்னு நம்ம சொல்லணும். from now on அப்படின்னா இனிமேல் தான் படிக்க வேண்டும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் I want to study from now on. நெக்ஸ்ட் ஒன், இதற்கு பிறகு இனிமேல் இப்படி நடக்காது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆஃப்டர் தட் இட் வில் நெவர் ஹேப்பன் அகைன். இதற்கு பிறகு இனிமேல் இப்படி நடக்காது. நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்திலிருந்து அதை செய்யாதே. இப்போ இருந்து அதை செய்யாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் இருந்து அதை செய்யாதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ரம் திஸ் டைம் ஆன் டோன்ட் டூ இட். ஃப்ரம் திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்திலிருந்து அதை செய்யாதே. டோன்ட் டூ இட். இந்த நேரத்தில் இருந்து அதை செய்யாதே. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஃப்ரம் திஸ் டைம் ஆன் டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், இன்றிலிருந்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாதே. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ரம் திஸ் டே ஆன் டோன்ட் வரி அபவுட் ஃபேமிலி. ஃப்ரம் திஸ் டே ஆன் அப்படின்னா இந்த நாளிலிருந்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி அபவுட் ஃபேமிலி. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாதே. அபவுட் ஃபேமிலி அப்படின்னா குடும்பத்தை பற்றி. இன்று முதல் குடும்பத்தை பற்றி கவலைப்படாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஃப்ரம் திஸ் டே ஆன் டோன்ட் வரி அபவுட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் இதற்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆஃப்டர் தட் ஐ won't ask you anymore. உன்னிடம் இதற்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆஃப்டர் தட் ஐ won't ask you anymore. உன்னிடம் இதற்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் தான் தூங்க வேண்டும். நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லையா இல்லை இனிமேல் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஃப்ரம் நவ் ஆன் ஜஸ்ட் நீட் டு ஸ்லீப்.
ஃப்ரம் நவ் ஆன் ஜஸ்ட் நீட் டு ஸ்லீப். இதற்கு பிறகுதான் தூங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அதற்கு பிறகு இங்கு வராதே. அதற்கு பிறகு இங்கு வராதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கம் ஹியர் ஆஃப்டர் தட். டோன்ட் கம் ஹியர் அப்படின்னா இங்கு வராதே அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் தட் அப்படின்னா அதற்கு பிறகு. அதற்கு பிறகு இங்கு வராதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் கம் ஹியர் ஆஃப்டர் தட். அதற்கு பிறகு இங்கு வராதே. நெக்ஸ்ட் ஒன், இப்போதிலிருந்து நான் அங்கு போக மாட்டேன். இப்போதிலிருந்து நான் அங்கு போக மாட்டேன். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் நாட் கோ தேர் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் நாட் கோ தேர் அப்படின்னா நான் அங்கு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போதில் இருந்து ஃப்ரம் நவ் ஆன். ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இப்போதில் இருந்து. இப்போதில் இருந்து நான் அங்கு போக மாட்டேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் நாட் கோ தேர் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்திலிருந்து ஒன்றும் செய்யாதே. இந்த நேரத்திலிருந்து ஒன்றும் செய்யாதே. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் டைம் ஆன் டோன்ட் டூ எனிதிங். ஃப்ரம் திஸ் டைம் ஆன் அப்படின்னா இந்த நேரத்திலிருந்து ஒன்றும் செய்யாதே. டோன்ட் டூ எனிதிங். இந்த நேரத்திலிருந்து ஒன்றும் செய்யாதே. எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஃப்ரம் திஸ் டைம் ஆன் டோன்ட் டூ எனிதிங். நெக்ஸ்ட் ஒன், நாம் இப்போது சேர்ந்து செய்யலாம். நாம் இப்போது சேர்ந்து செய்யலாம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட்ஸ் டூ இட் டுகெதர் ஃப்ரம் நவ் ஆன். லெட்ஸ் டூ இட் டுகெதர் அப்படின்னா நாம் சேர்ந்து செய்யலாம். இப்போதிலிருந்து ஃப்ரம் நவ் ஆன். நாம் இப்போதிலிருந்து சேர்ந்து செய்யலாம். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லெட்ஸ் டூ இட் டுகெதர் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் ஒன், இன்று முதல் எங்களுக்கு வழியே இல்லை. இன்று முதல் எங்களுக்கு வழியே இல்லை. அல்லது இன்றிலிருந்து எங்களுக்கு வேறு வழியே இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் டே ஆன் வி ஹாவ் நோ சாய்ஸ். ஃப்ரம் திஸ் டே ஆன் அப்படின்னா இன்றிலிருந்து, வி ஹாவ் நோ சாய்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வழியே இல்லை. இன்றிலிருந்து எங்களுக்கு வழியே இல்லை. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் டே ஆன் வி ஹாவ் நோ சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு இனிமேல் வெற்றிதான். நமக்கு இனிமேல் வெற்றிதான். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஃப்ரம் நவ் ஆன் இட்ஸ் சக்ஸஸ். ஃப்ரம் நவ் ஆன் இட்ஸ் சக்ஸஸ். ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இனிமேல் நமக்கு வெற்றி தான். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். நமக்கு இனிமேல் வெற்றி தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஃப்ரம் நவ் ஆன் இட்ஸ் சக்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன். நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் நெவர் டூ நத்திங் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் நெவர் டூ நத்திங் ஃப்ரம் நவ் ஆன். நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நெவர் டூ நத்திங், இனிமேல் ஃப்ரம் நவ் ஆன். நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் நெவர் டூ நத்திங் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் ஒன், நான் அவர்களுடன் இன்றிலிருந்து வரமாட்டேன். நான் அவர்களுடன் இன்றிலிருந்து வரமாட்டேன். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் நாட் கம் வித் தெம் ஃப்ரம் டுடே. ஐ வில் நாட் கம் வித் தெம் அப்படின்னா நான் அவர்களுடன் வரமாட்டேன். இன்றிலிருந்து ஃப்ரம் டுடே. நான் இன்றிலிருந்து அவர்களுடன் வரமாட்டேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் நாட் கம் வித் தெம் ஃப்ரம் டுடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இனிமேல், இதற்கு பிறகு, இப்போதிலிருந்து, அதற்கு பிறகு, இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து, இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.